ஏய், இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சே. என்ன சந்தேகம்? இல்ல, நான் கொஞ்சம் டென்ஸ்டா இருந்தேன். ஏன்? நாளைக்கு அவரை சந்திக்கிற, அதான். அதுக்கு என்ன டென்ஷன்? தெரியாத ஊரு, தெரியாத ஆளு, தெரிஞ்சது மொழி மட்டும்தான். எப்படி இருப்பாரோ என்னமோன்னு. பெண்மையை போற்றுவோம்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே பாரதியார ஃபாலோ பண்ணல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவுல பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணாத யாரோ ஒருத்தர் லண்டன்ல பாரதியார ஃபாலோ பண்ணிருக்காரு. நீ அவரை ஃபாலோ பண்ணு, தப்பு வராது. தப்பு வந்துச்சுன்னா நான் தோத்து போயிடுவேன். தோத்து போயிடுவேன்னா? தோத்து போயிடுவேங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. நீ தோக்குறியோ ஜெயிக்கிறியோ என்கிட்ட சொல்லுவல்ல? நிச்சயமா. சோபா, நான் போய் மீட் பண்ணிட்டு வரேன். முதல் சந்திப்பு நர்வஸா தான் இருக்கும். லேட் ஆக்கிடாத. இன்னைக்கு ஈவினிங் இட்டாலி கிளம்பணும், ஞாபகம் வச்சுக்கோ. ஞாபகம் இருக்கு. உன் தமிழன்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா பேசிடு. என்ன தெளிவா பேசுற? ஒண்ணும் இல்ல. நம்ம ப்ரோகிராம் சேஞ்ச் ஆச்சு தெரியுமா? இப்ப ஈவினிங் ட்ரெயின்ல இல்ல, மத்தியான ட்ரெயின்ல இட்டாலி போறோம், கோரண்டல் எக்ஸ்பிரஸ்ல. ஓகே, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேக் பண்ணிட்டு வர சொல்லிட்டேன். நாமளும் பேக் பண்ணிட்டு கிளம்புவோம். வாமா. கொஞ்சம் அர்ஜென்ட்டா போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். ஏதாவது வாங்கணுமாமா? ஆமா. எல்லாம் இட்டாலியில வாங்கிக்கலாம். அங்க அது கிடைக்காது. எல்லா இடத்துலயும் எல்லாம் கிடைக்கும், அப்பா அம்மாவை தவிர. வாமா, வாங்கி தரேன். ஏமா, உனக்கு என்ன வாங்கணும்? ஒண்ணும் இல்ல. சீக்கிரம் கிளம்புங்கம்மா, இல்லாட்டி ஸ்பான்சருக்கு நான் பதில் சொல்லி தொலைக்க முடியாது. போ போ. Excuse me, sir. Sir, ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ். சரிம்மா, சீக்கிரம் வா. நீ வா. Excuse me. Yes. Is it possible for you to send a bouquet to Diana's memorial? Which flowers would you like? Roses. All right. Paper kuda. Could you please pin up this address with the bouquet? Yes. How much? 10 pounds. 10 pounds. Thank you. You're ட்ரெயின் welcome. டைம் ஆச்சு, வாமா. Hey, please don't forget, it's very important, huh? Don't worry. Hello. Hi. All these bouquets. By mail service. Oh, It's closing time. I know. Are you waiting for someone? Yes. Is it love? Excuse me. Sorry to interrupt. That's all right.
வெல்கம் மிஸ்டர் விஸ்வா. ஹாய், ஐம் ஸ்வப்னா. ஹலோ. ஸ்வப்னானா கனவுகளுக்கு சொந்தக்காரி. என்ன நான் எப்படி உங்களுக்கு தெரியும்? போட்டோல பாத்துக்கேன். எந்த போட்டோல பாத்தீங்க? உங்களோட போட்டோல தான், வேற யார் போட்டோல பாப்பாங்க? நீங்க பொண்ணுங்க. நான் உங்களை வேற மாதிரில நினைச்சேன். தேவதைனா? ச்சே, அது நாங்களே சொல்லணும். நிச்சயமா ஒரு நாள் சொல்லதான் போறீங்க. பகல்லே கனவு காண்றீங்க? ஆமா, யார் நீங்க? கெஸ் பண்ணி கண்டுபிடிங்களேன். ஆ? ரொம்ப அசிங்கமா இருக்குமே. ஆனந்தம் வரல? ஆனந்தம் அப்பா அம்மாவோட ஊட்டி போயிருக்காரு. ஓ, அப்பா அம்மா ஊட்டிக்கு போயிருக்காங்களா? குட். விஸ்வா, 1 minute. 1 minute வெயிட் பண்ணுங்க. எதுக்கு? அங்க பாத்தீங்களா, ஒருத்தர் என்ன ரசிக்கிறாரு. முழுசா ரசிக்கட்டுமே, அப்பதானே அவர் கனவுல வருவேன். நான் வேணா வெளியே வெயிட் பண்ணட்டுமா? ரசிச்சு முடிச்சிட்டாரு. நம்ம போலாம். எந்த வண்டியில? நம்ம கார்ல. நம்ம காரணா? ஓப்பல் ஆஸ்ட்ரா. ஓ, ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே வண்டி சொந்தமாயிடுச்சா? இனி தேவடா 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 தான். எப்பவுமே எனக்கு கார்ல போறது பிடிக்காது. ஏன்னா கார்ல போகும்போது மத்தவங்க என்ன பார்த்து ரசிக்க முடியாது இல்லையா? நான் வேணா ஒரு பெட்டர் ஐடியா கொடுக்கட்டுமா? ம். வண்டலூர் சூழல ஒரு கூண்டு கட்டி அதுக்குள்ள நீங்க உட்காந்துட்டீங்கன்னா கலெக்ஷன் ஆகும். வரவங்க போறவங்க உங்களை ரசிச்ச மாதிரி இருக்கும். மரியா சொன்னது சரியா தான் இருக்கு. என்ன சொன்னாங்க? ஏன் இடத்துக்கு வர, என்ன மாதிரியே வேலையை விட்டுறாதேன்னு சொன்னா. ஓ, எங்க அப்பாவோட புது பிஏவா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஆமாங்க. இத்தனை வருஷமா அவருக்கு மகனா இருந்து இன்னைக்குதான் அவர் மனசுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். Hey, naughty. This is too much. என்ன யோசிக்கிறீங்க? இவள என்ன பண்ணலான்னா? ஐய, அதுக்கெல்லாம் ஆசைப்படுற ஆள் நான் இல்லைங்க. ஆசைங்கிறது ஆம்பளைக்கு வருது. அதை விடுங்க. என்ன வேலையை விட்டு அனுப்ப முடியாதுன்னு சொல்ல வந்தேன். ஏன்? ஏன்னா நான் வேலையில சேரும்போது உங்க அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் சேர்ந்தேன். இப்படியேவா? 8 முழ சேலையை கட்டிட்டு தான். சேலையில நான் ரொம்ப அழகா இருப்பேன் தெரியுமா? அப்ப சேலை இல்லாம? ஐ மீன் மிடிஸ், சுடிதார், சிங்கிள் பீஸ், டபுள் பீஸ், இதெல்லாம் அழகா இருக்கும். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் நான் ரொம்ப அழகா தான் இருப்பேன் விஸ்வா. அப்போல்லாம் உங்களை கண்ணாடியில பாத்துப்பீங்களா? ஷோ. இல்ல, எந்த கண்ணாடின்னு சொன்னா நானும் பாப்பேன். தம்பி வந்துட்டீங்களா? வணக்கம். வணக்கண்ணே. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்குண்ணே. சொப்னா இதே வண்டியில போயிடுறீங்களா? வேண்டாங்க. அழகான பொண்ணுக்கு ரோட்ல போற எல்லா காருமே சொந்தக்கார் தான். வண்டி மட்டும் சொந்தமா இல்ல வண்டி ஓட்டுறவன சொந்தமாமா? 1 minute. இன்னைக்கு ஈவினிங் என்ன ப்ரோக்ராம்? ஏன் கேக்குறீங்க? இல்ல, உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம் தான். தூக்குல தொங்க போற வரீங்களா? இதுக்கெல்லாம் கூப்பிட்டா வர மாட்டீங்க. ஏய் ப்ராக்ஸி, கம் 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 அப் அப். என்னடா எலிச்சு போயிட்ட? பாண்டிச்சேரி இட்லி சாப்பிடலன்னா? அதான் நான் வந்துட்டேன்ல. இரு, ஃபோன் அட்டெண்ட் பண்றேன். ஹலோ. ஹலோ, யார் விஸ்வாவா? நான் அப்பா பேசுறேன்ப்பா. அப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. நீ எப்போ வந்த? ஜஸ்ட் இப்பதான்ப்பா வந்தேன். ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துப்பா. மனசு இப்போ அமைதியாயிருச்சா இல்லை சத்தம் போடுதா? அமைதியா இருக்குப்பா. ஏய் ஏய் ப்ராக்ஸி. என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, 10 நாளாக ப்ராக்ஸியை பார்க்கலையா, அதான் ஒரே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அம்மாட்ட பேசுறியா? வேணாப்பா. என்னப்பா 10 நாள் கழிச்சு வந்து நாய்கிட்ட எல்லாம் பேசுற? அம்மா கிட்ட பேசுறதுக்கு யோசி. கொடுங்க, நான் பேசுறேன். என்ன கண்ணு நல்லா இருக்கியா? என்னப்பா பதிலையே காணும்? நான் ரொம்ப திட்டேனா? அப்பா சொன்னாரு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இனிமே அப்படிலாம் நடக்காதுப்பா. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருப்பா. அம்மா தானேடா. அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்பா கிட்ட கொடுக்குறேன். ஹலோ, அம்மா கிட்ட பேசுனியாப்பா? பேசிட்டேன்ப்பா. எப்படி என்னங்கிறதெல்லாம் நான் நேர்லயே வந்து சொல்றேன். இன்னொரு வாரத்துக்கு இங்க இருந்துட்டு வந்தா உங்க அம்மா மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். என் முத பிள்ளைய கவனிக்க ஆகலையே. முத பிள்ளையா? பிசினஸ் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் சன்னு. நீ என்னுடைய 2வது பிள்ளை தானே? கவலைப்படாதீங்கப்பா. நீங்க திரும்பி வர வரைக்கும் உங்க 2வது பையன் மூத்த பையனை பார்த்துப்பா. அப்படியா? தேங்க்யூ. அப்பா. என்னப்பா? தேங்க்ஸ்ப்பா.
என்ன சொன்னா? ஓகே பை. என்னங்க சொன்னா? சொல்லுங்க. பிசினஸ் அவங்க கவனிச்சிடலாம். பரவாயில்லையே.